வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மிக ஹாட்டான டாபிக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடியா ராகுலா அப்படின்ற பட்சத்தில் சிறையில் தியானம். இவர் பிரதமரா, அரசியல்வாதியா, மந்திரவாதியா, தீவிரவாதியா, என்னையா இவர்? உனக்கு அவ்வளோதான்ப்பா மரியாதை, இதுக்கு மேலே கிடையாது. பிரதமர்ன்றதுக்காக இவ்வளோ நாள் டூர் அடித்து எவ்வளவோ செலவு பண்ணிங்க. கடைசி நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, என்னப்பா 2 டன் ஏசிய அப்பா என்னம்மா குஜாலாக இருக்கிறாரு நம்ம பிரதம மந்திரி அப்படின்ற சமயத்தில் 420 320 இதுதான் எப்படி யாருக்கு வரப்போகுது? கிட்டத்தட்ட இந்த களம் பார்த்தீங்கன்னா டேவிட் கோலியாத் கதை தாங்க. அதாவது பப்புன்னு கூட்டிகிட்டு இருந்த நம்ம ராகுல்ஜி எந்த அளவுக்கு மோடிஜை எகிரி அடித்தார். மேலும் இவங்க வச்சுருந்த பல ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சுக்கு நூறாக போயிடுச்சுங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சீக்ரெட் பிளான் வச்சுருந்தார். மோடியின் 5 நமக அப்படின்னு பார்க்கும்பொழுது இது பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிடேஷன் ஓடிட்டுருக்கல விவேகானந்தர் பாறையில், திருவள்ளுவர் வர்சஸ் விவேகானந்தர் நமக, இந்துத்துவம் வர்சஸ் திராவிடம் நமக, மோடியா ராகுலா நமக, சர்வாதிகாரம் வர்சஸ் ஜனநாயகம் நமக, ஆத்திகம் வர்சஸ் நாத்திகம் நமக, இப்படி இருக்கக்கூடியதாக தான் நாங்கள் எடுத்துப்போம். அதாவது இது விவேகானந்தர்னு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அங்கே எங்களுக்கு திருவள்ளுவர் தான் ஏன் கண்ணுக்கு தெரிகிறாரு. எங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களே தமிழ் திருவள்ளுவர்னு சொல்லிட்டு கடைசியில் அடைக்கலை என்னடானா விவேகானந்தர் பாறையில் உங்களுக்கு என்னப்பா அங்கே வேலை அப்படின்னு தான் தோணுது. இது தோல்வியின் பயமா, இல்லை அங்கேருந்து ஏதாவது எஸ்கேப் ஆக திட்டமா அப்படின்ற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் மோடிஜி அவர்களுடைய இந்த மெடிடேஷன் சீக்ரெட் பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே புஸ்வானமாக போச்சு. கிட்டத்தட்ட ஹிந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்த இந்த 10 ஆண்டு காலத்தில் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்றது தான் அவங்க மனசில் அப்படியே அன்கான்ஷியஸாக உள்ளார போய் சொருவிடுச்சுங்க. மோடியா ராகுலா அப்படின்ற பட்சத்தில் பப்புன்னு கூட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அந்த பப்பு என்ன மாதிரி அடித்தாருன்றதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சர்வாதிகாரம் வர்சஸ் ஜனநாயகம். ஜூன் 4 கிட்டத்தட்ட ஜனநாயகம் என்றும் வெல்லும் அப்படின்றதுக்கு ஜூன் 4 தாங்க தெரிய வரும். மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போவே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் ஜட்ஜு, இந்த மாதிரி பல பியூரோக்ராட்ஸ் எல்லாருமே மோடிஜி பக்கம் போகாதனால அதுவே இவருக்கு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. அந்த மன உளைச்சல் காரணம்தான் இந்த மெடிடேஷன். நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலுங்க. எனக்கு நிறைய பசங்களை பார்த்துருக்கோம். இந்த நல்லா படிக்கிற பசங்கள்லாம் எப்பயுமே ஒரு தெய்வ பயபக்தியோடு இருப்பாங்க, கிளாஸுக்கு ஒழுங்காக வருவாங்க. இதே ஒழுங்காக படிக்காமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுன்னா, எப்போ இந்த எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா பரவசத்தில் ஊன்றிடுவானுங்க. அப்போ தான் கோயிலுக்கு போவானுங்க, பட்டையை போட்டுட்டு வருவானுங்க, இப்படிலாம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த செயல் மோடியிடம் நான் பார்க்க முடிகிறது. அதுதாங்க சீக்ரெட் பிளான், மோடியின் 5 நமக. டீட்டெயிலாகவே நம்ம எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நமகுக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர். இவர் சவுக்கு சங்கராக இருந்தவர் சரக்கு சங்கராயி, கஞ்சா சங்கராயி, சிஐடி சங்கர் அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தார். கடைசியில் குண்டா சொலக்கு அளவுக்கு உள்ளார கூட்டு போய் கும்மி சவுக்கு சங்கரை கஞ்சா சங்கரை ஆக்கிவிட்டானுங்க. இப்போ இந்த சமயத்தில் அடுத்தது அல்டர்னேட்டிவாக வேறு யாரை சூஸ் பண்ணி அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கப்ப சீமாஞ்சியை தேடிட்டு இருந்திருக்காங்க. ரஜினிகாந்த் அவரை தேடி போனார். ரஜினிகாந்த் ஐயோ அண்ணா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு அவர் இமயமலம் இந்த பக்கம் போயிட்டார். ஏன்னா மோடிஜி இந்த பக்கம் வந்தார், அவர் அந்த பக்கம் ஓடிட்டார். சவுக்கு சங்கரை தூக்கி உள்ளே போட்டு கும்மிவிட்டானுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் சவுக்கு சங்கரை என்னமோ மிகப்பெரிய அளவில் தேசத்துக்காக போராடியவர் மாதிரியும் தமிழ்நாட்டின் மேன்மைக்காக இருந்தவர் மாதிரியும் பேசிகிட்டு இருந்தவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீப்புக்கே 3.5 கோடிக்கு வாங்கி கொடுத்துருக்கான். ஐயா வீடு எப்போ என்னமா ஆள் நல்லா வாழ்ந்துருக்கானுங்கப்பா யூடியூப்பில் பல பேர் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் சவுக்கு சங்கர் அவருக்கு குருஜியாக இருக்கக்கூடிய நம்ம மணி ஸ்பீக்ஸ் ஃபார் மணி அப்படின்னு அந்த மணியை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த பல மணி அடிச்சிருக்காரு. மணி அடித்தே பல வேலைகளை பார்த்துருக்காரு. அதையும் பார்ப்போம். இப்போ சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டனால அதுவும் இங்கே புஸ்வானமாக போயிடுச்சு. இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஓட்டு கவுண்டிங் நடக்கிறப்ப இவருடைய மெடிடேஷன் மூலமாகவே இவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு பிரமிப்பை உண்டாக்கிடலாமான்னு நினச்சாங்க போல இருக்கு. அதுவும் புஸ்வானமாக போயிடுச்சு. எல்லாமே எனக்கு இந்த டேவிட் கோலியாத் தாங்க ஞாபகம் வருது. சரி, சீமான்ஜி தான் நம்ம பி டீம் ஆச்சு, அவரை யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு ஓடி இருக்கும் போல இருக்கு. சரி, எப்படி யூஸ் பண்ணாங்க? குறைச்சி மதிப்பிடாதீங்க. அடுத்து வந்துட்டார் பார்த்தீங்களா நம்ம மணி. இவர் பேசுகிறது எப்பயுமே அப்படி தான். யாருன்னா சீமான்ஜி பி டீம். நம்ம சித்தாலை யூஸ் பண்ணுறதை விட ஏன் நம்ம இன்ஜினியரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்காப்புல, அவர் மோடியின் ஆசீர்வாதத்தில் வந்திருக்காப்புல. அண்ணாமலை போட்ட பிச்சை எச்சையில் நம்ம மணி ஸ்பீக்ஸ் ஃபார் மணி இருக்குல்ல, இது மணி அடிச்சுக்கிட்டே பேசுது. குறைச்சி மதிப்பிடாதீங்க அண்ணாமலையா, ஹீ இஸ் வெரி டேஞ்சரஸ், அவரை தெரியாதா பயங்கரமானவர், சந்தானங்காமுடைய மாதிரி. அப்படியா? தெரியாதே
அவர் பயங்கரமானவரா, கேட்டு பாருங்கள் யார்கிட்டையாவது அப்படின்னு சொல்லும்போது, சரி போய் யார்கிட்டயாவது கேட்டு வரோன்னு சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பயலுக்கு தெரியல. இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எதுவுமே விவரம் தெரியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த மணி, சவுக்கு சங்கர் இவங்க பேச்சை கேட்டுவிட்டு, இவர் என்னமோ பெரிய புளுத்திட்ட மாதிரியும், மோடிஜி ஆசீர்வாதத்தில் தமிழ்நாட்டையே ஓரளவுக்கு கொண்டு வந்த மாதிரியும், தமிழ்நாட்டை ஓரளவு கொண்டு வந்தாப்புல. என்னன்னா பாஜக கொஞ்சம் நஞ்சம் இருந்த பேரை கூட கெடுத்து குட்டிச்சவராக்கினத்துக்கு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் காரணம். அந்த ஆட்டுக்குட்டிக்காக சொம்பு தூக்கியவர் தான் இந்த மணி. மணி ஸ்பீக்ஸ் ஒன்லி ஃபார் மணி. ஆனால் பேரை பார்த்தீங்கன்னா இந்த மூத்த பத்திரிகையாளர், சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி ஸ்பீக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுவாப்பில். ஆங்கிலத்தில் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு அவர் பேசுகிற விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் வெரி ப்ரிடாமினன்ட், அதாவது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்றது தான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, ப்ரிடாமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் பேசுவார் அவர். இப்படிலாம் பேசும்பொழுது மக்களிடையே ஒரு நல்லவர், வல்லவர், நடுநிலையானவர் நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வச்சு செய்ன்னு செஞ்சோம்ல நம்ம சேனலில், அதுவே வேற லெவலில் போய் பங்கம் ஆயிடுச்சு. நம்ம சரி இதோட நிப்பாட்டிருக்கலாமே, ஏன்பா நீ அண்ணாமலையை மட்டும் பேசுகிற, எங்கள் அண்ணன் சீமாஞ்சி இருக்காப்புல, அவர் எவ்வளோ பெரிய ஆள், என்னென்ன மாதிரிலாம் மைக்கில் போட்டு கத்துவார் பாருங்க. நாங்களே என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் அவர் எடிட்டிங்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சீமாஞ்சியை அவர் ஒரு தேவர மூலமும், அவர் ஒரு பாரதியார் போலவும், இந்த மாதிரி நம்ம நார்த் கொரியன் அதிபர் அவரை மாதிரியும் ஒரு இது போட்டிருக்க பாருங்க. விட்டா இவர் ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கு எல்லாரையும் காமிப்பானுங்க. அந்த மாதிரி நம்ம சீமாஞ்சி பேசுறது, அவரை இவர் ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து பேசுறதே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை கிட்ட காசு வாங்க வேண்டியது, அண்ணாமலை காசு கொடுப்பாரு, சீமாஞ்சி காசு கொடுக்க மாட்டார். ஏன்னா சீமாஞ்சி காசை வாங்குறது மட்டும்தான் ஒரு வேலை. அதுதான் சொல்லுவார், அண்ணாமலையை வம்புழுக்கிறாப்புல மிதி வாங்கிய சீமான்னு. சீமான் நீ வந்து தமிழனாக இருந்திருந்தா இந்நேரம் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரி ஒடிசாவில் அப்படி பேசியிருக்கிறானுங்க. அதுவும் இல்லாமல் தமிழர்களை திருடன்னு சொன்ன உடனே நீ பொங்கி எழுந்திருக்கணும். நீ உண்மையான தமிழனா, நீ புரோக்கரு. அதனால் நீ அதை பேசாமல் நான் இங்கே கூவிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோத்தரம் தமிழர்களுக்காக, அப்பெல்லாம் பேசலை அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை மாற்றி பேச வேண்டியது. அப்போ நான் உன்னை பி டீம்னு சொல்கிறதா, ஏ டீம்னு சொல்கிறதா? இல்லை, நீ சங்கியின் மொத்த உருவமே நீந்தான் அப்படின்னு சீமாஞ்சின்னு வச்சாச்சு. சரி, எப்படியோ சைமன் செபாஸ்டியன் வந்து இந்த தேர்தலோட ஜோலி முடிந்தது. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த லிஸ்டிலேயே கிடையாது. இது மூலமாக என்னென்னா பத்திரிகையாளர்கள் நெறி தவறி விட்டார்கள் அப்படின்றத வந்து சவுக்கு சங்கர் அவருடைய குருஜி நம்ம மணி ஸ்பீக்ஸ் ஃபார் மணி அதுலேருந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சிருச்சுங்க. இனிமேல் அரசியல் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி இவனுங்களை மாதிரி கேடு கட்டவனுங்க காசை வாங்கிட்டு பேசுகிறவனுங்களோட இதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நீங்கள் எல்லாம் சில பத்திரிகைகளை படிங்க. ஒரு 4-5 பத்திரிகை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிய வரும் எந்த நிலவரத்துலன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் இருக்கான் பாருங்கள், காசை வாங்கிட்டு அது சுவாதி கேஸாக இருக்கட்டும், ஸ்ரீமதி கேஸாக இருக்கட்டும், தூத்துக்குடி கேஸாக இருக்கட்டும், எல்லா கேஸ்லேயுமே இவன் காசை வாங்கிட்டு பேசினவன்னு இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது அவருடைய குரு இப்போ தானே மாட்டிக்கிட்டாரு, நல்ல வெட்ட வெளிச்சத்தில் மாட்டியிருக்காரு. பிஜேபிக்காரங்க கூட சொல்கிறது இல்லை, ஆனால் பாஜக ஜெயித்தாலும் ஜெயிச்சிடும், அவங்க எப்படியாவது பிடிச்சிருவாங்க, அடுத்தது இராணுவ ஆட்சி கூட நடத்துவாங்க. டேய், அவனுங்க திங்க் பண்ணாத அளவுக்கெல்லாம் பேசையாப்பா. ஏதோ வயசில் மூத்தவரே நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம், சரி ரைட்டு. அவரை தெரியாதா, பயங்கரமானவர், ஆர்எஸ்எஸ் இருக்காங்களே, பயங்கரமான இயக்கம், 50 ஆண்டு காலம் பொறுத்திருந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எதுக்குதா? திராவிடம் எங்கள் இது இல்லாததா? திராவிட கட்சி 2 கட்சிகள், அதில் ஒரு கட்சி துரோகம் செஞ்சு வளர்ந்த கட்சி, அப்போ இப்போ விழுந்த கட்சி, அதுதான் அதிமுக. திமுகவின் வளர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்றத நார்த் இந்தியா வரைக்கும் திமுக ஸ்டாலின் அப்படின்றது போயிருக்கு. எல்லாம் டிரெவிடியன் ஸ்டாக் அப்படின்றது. இப்போ ஆர்எஸ்எஸுக்கும் நம்ம இவருக்கும் மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்குமே பிரச்சனையா? இனிமேல் உங்களோட தயவே தேவையில்லையா? பிஜேபி நாங்களே வளர்ந்துருவோம், நாங்களே வளர்ந்துட்டோம், நாங்கள் வளர்ந்து நின்று அடிப்போம் அப்படின்ற அளவுக்குலாம் பேச ஆரம்பித்தோன்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிட்டானுங்க, இனிமேல் உங்களை விட்டா அவ்வளவுதான் அப்படின்னு. எங்கே திரும்பினாலும் கன்னி வெடி அப்படின்னு, கால் வைக்கிற இடத்துலலாம் கன்னி வெடின்ற மாதிரி மோடிஜிக்கு அதான் கடைசியாக வந்து சரண்டர் ஆகிட்டாப்புல இந்த இடத்துல. ஆனால் இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறவர் நம்ம மேங்கோ மணி சொன்ன பார்த்தீங்களா, சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. அதுதான் நம்ம மேங்கோ மணிக்கு என்ன வேலைன்னா, எப்படியாவது முட்டு கொடுத்து பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறது, பாஜக சைலண்ட்டாக அவங்க வந்து வளர்ச்சி பாதையில் இருக்கிறார்கள், தாமரை மலர்ந்து விடும் தமிழகத்தில், இப்படிலாம் பேச வேண்டியது. அளவுக்கு மீறி பேசும் எடப்பாடி, எழுதி வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் அப்படின்ன வேண்டியது. அதாவது அதிமுகவை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பேச வேண்டியது. பேசிவிட்டு
பாஜக லைட்டாக வளர்ந்துட்டு இருக்குது, அண்ணாமலை டேஞ்சரஸு, அவரை தெரியாதா, அவர் பயங்கரமானவர் அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்னையா உங்களுடைய பத்திரிகை நெறிமுறை என்ன நினைக்க தோணுது? எஸ், சீக்ரெட் பிளான் மோடியின் 5 நமக நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா. திருவள்ளுவரா விவேகானந்தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளுங்க விவேகானந்தர் தான் சொல்லுவாங்களா? திருவள்ளுவர் தான் சொல்லுவாங்க. அது யார்? டோட்டல் வேர்ல்டுக்கே வந்து திருவள்ளுவர் யாருன்னு நமக்கு தெரியும். ஹிந்துத்துவாவை திராவிடமான்ற போது இப்போ திராவிடம்ன்றது இந்தியாவை தவிர்த்து வேர்ல்டு லெவலில் விரிஞ்சு அந்த அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மோடியா ராகுலா அப்படின்னும் போது ராகுலே வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அரவணைப்பில் இருக்கிற அளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்வாதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளினா அது டிராவிடியன் ஸ்டாக்ஸ்னால தான் முடியும். ஜனநாயகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக டிராவிடியன் ஸ்டாக்ஸ் மூலமாக தான். நாத்திகம் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மோடிஜிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இல்லை சங்கி பயல்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, நாங்கள் நாத்திகம் பேசினாலும் எங்களிடையே இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, நாங்கள் மத நம்பிக்கை அப்படி கிடையாது, இறை நம்பிக்கை அப்படின்றது. அதாவது ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவலிஸ், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரிலீஜியஸ் வர்சஸ் ஸ்பிரிச்சுவலிஸ். என்றைக்கு அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுளே இல்லை, கடவுளை கும்பிடுவன் ஒரு புத்தி கெட்டவன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இருந்த சமயத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அடித்தார் பார்த்தீங்களா. அடுத்த டிரான்சிஷனு இதெல்லாம் 60லேயே வந்துச்சு. அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னும் போதே வேர்ல்டு லெவலில் இந்த ஐடியாலஜி கிட்டத்தட்ட அன்னைக்கே அப்படியே ஒரு சீடை ஒரு விதையை விதைச்சிட்டு போயிட்டாப்புல நம்ம அண்ணா அவர்கள். ஸோ அந்த இதில் இருக்கும் பொழுது எங்களை போயிட்டு நீங்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நியாயமாப்பா? அதுதான் எனக்கு நினைக்க தோணும். பார்த்தீங்கன்னா குறைச்சி மதிப்பிடாதீங்க, அவரை தெரியாதா, பயங்கரமானவர் அப்படின்னு மோடிக்கும் நம்ம அண்ணாமலை ஆட்டுக்குட்டிக்கும் சொம்பு தூக்கியவர் நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் மேங்கோ மணி. அவருக்கும் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது 420 வர்சஸ் 320ங்க. யார் 420னா கண்டிப்பாக காங்கிரஸ். இதோட ஸ்ப்ளிட் அப்னா ஏற்கனவே நான் போட்டாச்சு நம்ம சேனலில். கண்டிப்பாக 420, இவர்கள் 320. இதுதான் நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 200 அடிக்கிறதே கஷ்டம். கொஞ்சம் அதிகபட்சமாக நான் போட்டதே வந்து இதுதான், அதிகபட்சமாகவே போட்டிருந்தது இதுதான். 420 220 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 420 220 அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகபட்சமாகத்தான் இருக்கும். 220 320ன்னு வச்சுக்கணும். 220 320 420ன்னு தப்பாக சொல்லிட்டேன். 220 யாருக்கு வரும்? பாஜகவுக்கு வரும். 320 காங்கிரஸுக்கு வரும். இதுதான் கடைசி கட்டத்தில் நடக்கப் போகிறது. வெயிட்டிங்கில் இருக்கக்கூடியவர் நமது ராகுல்ஜி அவர்கள். பாருங்கள், இந்த ஸ்லைடை பார்த்தீங்கனாலே தெரியும், கிளம்பி போயிட்டாரு தம்பி அப்படின்னு நம்ம மோடிஜி அவருடைய முகத்தை பார்க்கணுமே. தோல்வி பயத்தில் துயரத்தில் மிதந்து கொண்டு இருக்கும் நமது மோடி அவர்கள் என்ன அடுத்த கட்டமாக செய்ய போகிறார் என்றால் நாட்டை விட்டு ஓடிவிடுவாரா அப்படின்றதான் ஐயம். மேலும் இதுதான் அவர் செய்யக்கூடிய கடைசி தியானம். இது தியானமாக என்னன்னு மனுஷன் ஒன்றுமே தெரியல. இவர் அரசியல்வாதியா, மந்திரவாதியா, தந்திரவாதியா, இல்லை பயங்கரவாதியா, இல்லை தீவிரவாதியா? இதுதான் எங்களுக்கு விட்டு சென்ற ஒரே ஒரு விஷயம். இப்பொழுது பெரிய டாக் ஆஃப் த சிட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஜூன் 4 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும் 320 220. 320 காங்கிரஸுக்கும் 220 பிஜேபிக்கும். இதுதான் கடைசியாக நடக்க போகிறது. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye. Thank you.